லெய்லா மஜ்னூனுடைய காதல் கதை நாம் எல்லோரும் செவிமடுத்திருப்போம். அந்த லெய்லாவின் மீது கொண்ட அந்த காதல் மஜ்னூனிற்கு சற்றே அதிகமாக இருந்ததின் காரணமாக ஒரு நாள் ஒரு கடை வீதியின் போது அந்த லெய்லாவினுடைய ஒரு நாயை அந்த மஜ்னூன் பார்க்கிறார். அந்த நாயை துரத்தி செல்கிறார்கள். அந்த நாய் ஒரு தொழுகையாளிகளுடைய தொழுகையினுடைய அந்த நேரத்தின் போது அந்த சஃப்புக்கு நடுவில் அப்படியே ஓடி போயிடுச்சு. அந்த மஜ்னூனும் அந்த தொழுகையாளிகள் தொழக்கூடிய அந்த காட்சியை கூட கவனிக்காமல் அவர்களுடைய சஃப்புக்கு இடையில அப்படியே ஓடி போறார் மஜ்னூன். தொழுகையாளிகள் எல்லாம் தொழுகையை முடித்து விட்டு மஜ்னூனை போய் திட்டுறாங்க. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? இங்க தொழுதுட்டு இருக்கோம், தொழுகைக்கு நடுவில் இப்படிதான் ஓடி போவாங்களா அப்படிங்கிற மாதிரி மஜ்னூனிடம் கேட்டபோது மஜ்னூன் சொன்னாரு, எனக்கு ஞாபகம் இல்லை, நான் லெய்லாவின் மீது கொண்ட அந்த காதலில் நீங்கள் தொழக்கூடிய அந்த காட்சியை கூட நான் மறந்து விட்டேன் என்று சொல்வார்கள். அப்பொழுது மஜ்னூன் மீண்டும் ஒரு வார்த்தையை திருப்பி கேட்பார்கள். அதுதான் நம்மளுடைய கவனத்திற்கு. அன்பானவர்களே, நான் லெய்லாவின் மீது கொண்ட அந்த காதலிலே உங்களுடைய தொழுகையை மறந்துவிட்டு உங்களை நான் தாண்டி சென்றேன். ஆனா தொழுகும் போது உங்களுடைய கவனம் என் மேலதான் இருந்துச்சா? அல்லாஹ்வின் மீது நாம் காதல் கொண்டு இருக்கிற போது தொழுகையின் போது வேற எந்த சிந்தனையும் வராது. எனக்கு லெய்லாவின் மீது உண்டான அந்த காதல் கூட உங்களுக்கு அல்லாஹ்வின் மீது இல்லையே. எனவே தொழுகையின் போது எப்பொழுதும் ஹுஷூ வேண்டும் என்பதற்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய சான்றாய் நாமும் எடுத்துக்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கான தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.